ஸோ என்னோட மொபைல் ஆப்பரேட்டர்லேருந்து எனக்கு வந்துட்டு ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. என்னன்னா, நீங்க வந்து ஜூன் 30க்குள்ள உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணலன்னா, உங்களோட சிம் கார்ட் பிளாக் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. எனக்கு சரியான சர்ப்ரைஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரஷ்யா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8 இயர்ஸ் ஆயிடுச்சு. 8 இயர்ஸ்க்கு அப்புறம் ஏன்னா இந்த சட்டதிட்டங்கள் இப்போ அதாவது சிம் கார்டு வாங்குறது, இப்போ புதுசான இமிகிரண்ட்ஸ் உள்ள வர்றது, இதுக்கான சட்டதிட்டங்கள்லாம் அந்த 2025ல தான் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்க பட்சத்தில நமக்கு ஏன்டா நம்ம தான் 8 வருஷம் இருக்கோம். நான் அந்த நாட்ல பிஆர் கூட வாங்கிட்டேன். ஸோ அப்படி இருக்கப்போ எதுக்கு எனக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து ரஷ்யாக்குள்ள புதுசா வர்றவங்க மட்டும் இல்ல. ரஷ்யால இதுக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் பாஸ்போர்ட்ஸ் யூஸ் பண்ணி யார் யாரு சிம் கார்டு வாங்கியிருக்காங்களோ, அது இந்தியன்ஸ் மட்டும் இல்ல. உலக நாட்டுல யாரா இருந்தாலும், யார் யாரெல்லாம் அந்த சிம் கார்டு வாங்கியிருக்காங்களோ, அவங்க அத்தன பேருமே அவங்க டாக்குமெண்ட்ஸ திருப்பி குடுத்து, பயோமெட்ரிக்ஸ் குடுத்து, அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாட்டினா, அவங்களோட அத்தன சிம் கார்ட்ஸுமே வந்து ஜூன் 30க்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் செய்யப்படும். அதுக்கப்புறம் அந்த சிம் கார்டு வேலிடே இருக்காது, யூஸே இருக்காது. இல்லன்னா என்ன கொண்டு வரலாம்னா, நீங்க அதுக்கப்புறம் திருப்பி போய் ரெஜிஸ்டர் பண்ணா மட்டும் தான் அன்பிளாக் பண்ணுவோம். அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் கொண்டு வர போறாங்க. ஸோ எனக்கு அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மொபைல் ஆப்பரேட்டர்ட்டேருந்தே வந்துருச்சு. ஸோ அதுக்காக நான் போயிட்டு அந்த பயோமெட்ரிக்ஸ் செஞ்சேன். ஸோ செய்யயில தான் எனக்கு வந்து இப்போ ரஷ்யன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த இன்டர்நேஷனல்ஸ வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்றாங்க, எந்த அளவுக்கு அவங்களோட டேட்டாபேஸ எடுக்குறாங்க அப்படின்றது எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. ஸோ அத பத்தின ஒரு விளக்கம் தான் இதில குடுக்க போறேன். இப்போ இதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ்ல நான் சொன்ன மாதிரி, ரஷ்யாக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சிம் கார்டு வாங்குறதுக்கு வந்து ஸ்னில்ஸ் வேணும், ஐஎன்என் வேணும். அண்ட் தென் மொய் டாக்குமெண்ட்ல போயிட்டு நீங்க சப்மிட் பண்ணி உங்களுக்கான கோசஸ்லோகின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் இருக்கு. அது வந்து ரஷ்யாவோட யூனிக் போர்ட்டல். யூனிக் ஐடி போர்ட்டல்ன்னு சொல்லலாம். நம்ம ஊர்ல எப்படி வந்துட்டு ஆதார் கார்டு இருக்கோ, அது மாரி ரஷ்யாக்கு வந்து கோசஸ்லோகின்றது வந்து ஒரு ஆதார் கார்டு மாதிரி. ஸோ, அந்த ஒரு போர்ட்டல்ல வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணி, அத யூஸ் பண்ணி நம்ம பயோமெட்ரிக்ஸ் குடுத்து சிம் கார்டு வாங்கலாம்னு சொல்லியிருந்தேன். இப்போ எனக்கு என்னன்னா, எனக்கு ஆல்ரெடி பயோமெட்ரிக்ஸ் இருக்கு. நான் வந்து கவர்மெண்ட்க்கு குடுத்துருக்கேன். ஏன்னா நான் பிஆர் வச்சிருக்கிறதுனால சப்மிட் பண்ண நான் குடுத்துட்டேன். எனக்கு இப்போ பயோமெட்ரிக்ஸ் எல்லாமே இருக்கு. பட் ஸ்டில் எனக்கு வந்து நீங்க போய் பயோமெட்ரிக்ஸ் குடுக்கணும் அப்டின்னாங்க. சரி என்னன்னு போய் பார்த்தா, அதுக்கப்புறம் தான் தெரியுது வாய்ஸ் ரெக்கார்டிங். இப்போ நான் உங்கள்ட்ட பேசுறேன்ல, இப்போ உனக்கு ஒரு 10 வீடியோ ஒரு கான்ஸ்டன்ட்டா ஒரு ஏஐ கேட்டுச்சுன்னா, 11வது வீடியோ இவன் தான் பேசுறான்னு சொல்லி கண்டுபிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க பட்சத்தில, இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்போ நான் இது வந்து எந்த பேங்க்ல வேணாலும் குடுக்கலாம். அந்த பயோமெட்ரிக் சிஸ்டத்த வந்து. இப்போ எனக்கு வந்துட்டு பக்கத்துல இருந்த பேங்க்ல நான் போயிருந்தேன். ஸோ அப்ப என்னன்னா, அதிலேயே வந்து லிஸ்ட் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் என்னென்ன குடுக்கணும்னு வருது. ஸோ ஆல்ரெடி வந்து நான் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் குடுத்ததுனால, இப்ப எனக்கு வந்து என்ன வந்துச்சுன்னா, ஜஸ்ட் வந்துட்டு வாய்ஸ் ரெக்கார்டிங் மட்டும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதில என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து நம்ம ஊர்ல ஐ டெஸ்ட் பண்ணுவோம்ல. அப்போ வந்து ஒரு கண்ண பொத்திட்டு இன்னொரு கண்ல வந்துட்டு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி படிக்க சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி இவங்க ஒரு ஃபார்ம் குடுத்துட்டு, அந்த ஃபார்ம்ல வந்து நம்பர்ஸ் இருக்கு. 1 டூ 9 அதே மாரி ஒரு 3 வருஷம் இருக்கு. அத வந்து ஒரு 4, 5 தடவ படிக்க சொன்னாங்க. பக்கத்திலேயே மைக்க வச்சுட்டு. அதுக்கப்புறமாட்டி அத அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமாட்டி தான் என்னோட பயோமெட்ரிக் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அந்த கன்ஃபர்மேஷன நான் எடுத்துட்டு போயிட்டு, திருப்பி ஆப்பரேட்டர்ட்ட குடுத்து, என்னோட பாஸ்போர்ட்ஸ் குடுத்து, பிஆர் குடுத்து, நான் இங்க தான் தங்கியிருக்கேன். இதுதான் என்னோட பயோமெட்ரிக் கன்ஃபர்மேஷன் இதெல்லாம் குடுத்ததுக்கு அப்புறம் தான், என்னோட சிம்ம வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி குடுத்தாங்க.